Hello guys, welcome to video channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா HP 15s லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிப்போம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் அப்புறம் பவர் கார்டு இது ரெண்டு தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்குள்ளே. இந்த லேப்டாப் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜர். ஓப்பன் பண்ணியாச்சு. லேப்டாப் உண்மையிலே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து 1.69 kg தான் எக்ஸாக்டாக. ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா AMD Ryzen 3 3250 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து அந்த MS Word எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் பவர் பட்டன். அது மேலே பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் கீபோர்ட். டிப்பிக்கலாக எந்த ஒரு ஃபேன்சி கீபோர்ட்லாம் இல்லை, உண்மையிலே நார்மலான கீபோர்ட் தான். டச் பண்ணுறதுக்கு ரொம்ப குட் ஃபீல் தான் கொடுக்குது, பட் ரொம்ப ப்ரீமியம்லாம் இல்லை. ஸோ இதுதான் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாக்ட் பிக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வெப் கேமரா வந்து 720 பிக்சல் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா லைக் பிளாஸ்டிக் தான். இது வந்து அலுமினியம் பாடியோ இல்லை மற்றபடி இதெல்லாம் கிடையாது. இதுதான் நார்மல் பிளாஸ்டிக் பாடி தான். உங்களுக்கு அது தொடும் போதே ஃபீல் ஆகும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஹீட் இது பண்ணுறது டிசிபேட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ரப்பர்ஸ் லேப்டாப் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் ஸ்ட்ரைப் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்க்கு நம்ம பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு யூடியூப் சேனல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து அந்த பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டன் வந்து ரொம்ப ஒரு மைனஸ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளிக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் புதுசாக நம்ம இது பண்ணும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ட்ராக் பேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. லைக் எந்த ஒரு ஃப்ரிக்ஷனாக நிறைய இல்லாமல் நல்லா ஸ்மூத்தராகவே இருக்குது. சொல்லப்போனால் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது டச் பண்ணும்போது. யா இதில் வந்து AMD Ryzen 3 3250 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் AMD கிராஃபிக்ஸ் கார்டு இன்பில்ட்டாகவே இருக்குது அந்த ப்ராசஸரில். சரி, இதில் என்னென்ன போர்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லேப்டாப்போட ரைட் சைடில் SD கார்டு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டைப் C, அப்புறம் வந்து HDMI கேபிள். டிஸ்பிளே இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த டைப் C வந்து நம்ம எக்ஸ்டர்னல் SSD ஆட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒன்றும் கொடுக்கல. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த USB 3.0 அப்புறம் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எதுவும் கிடையாது. உண்மையிலே இந்த சைடு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நான் கை பிடிக்கிற இடத்துல வெயிட்டாக இருக்குது, ஏன்னா அங்கே தான் பேட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பாருங்கள், அங்கங்கே ஆகிடுச்சு. லைட்டாக ஸ்வெட் இருந்தாலே அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே தெரியுது. இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே அந்த ஒரு இது தெரியுது. அப்போ க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்காது. இப்போ நம்ம லேப்டாப் வந்து நார்மலாக இது பண்ணோம்னா இந்த பக்கம் இந்த ஒயிட் கலர் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா ஒயிட் கலர் இருக்குது. அதே வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகலைன்னா அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ கீபோர்டோட க்ளோஸர் லுக் வந்து நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு பேக் சைடில் வந்து கீபோர்ட் லைட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. பேக் லேயரு LED லைட்டோ இல்லை RBG லைட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஒரு பட்ஜெட் லேப்டாப்னால கீபோர்ட் லைட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு லைட்னால் நம்ம கேப்ஸ் லாக் வந்து ஆன் பண்ணுறோமோ ஆஃப் பண்ணும்போது அது மட்டும் லைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த லைட்டுமே இதில் கிடையாது. நம்ம லாக் எதனா கொடுத்துருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே அந்த நார்மல் லைட்டில் இருக்கும்ல, ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணும்போது வர லைட்டு, அப்புறம் அந்த USB கனெக்ட் பண்ணும்போது வர லைட்டு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் சவுண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகவே கேட்கும். அது நார்மல் லேப்டாப்போட நான் இது வந்து கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ சவுண்ட் டெஸ்ட் வந்து பாருங்கள்.
இப்போ இதில் வந்து 4K வந்து ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 4K வந்து ரன் ஆகுது. ஆனால் என்ன தான் நம்ம ஸ்க்ரீன் வந்து 4K ஸ்க்ரீன் ஆனால் அந்த 4K ஃபீல் வந்து நமக்கு தெரியும். நம்ம ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ஸ்க்ரீன் தான். ஹெச்டினா 720p, ஃபுல் ஹெச்டினா FHDன்னு போட்டிருப்பாங்க, அதுதான் 1080p. இது வந்து பார்த்திங்கன்னா 720p தான். ஓகே, லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராசர் வந்து AMD Ryzen 3 3250 வித் ரேடான் கிராஃபிக்ஸ் 2.60 GHz. ஓகே, இன்ஸ்டால் ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8GB, அதில் வந்து 5.92 அரௌண்ட் 6GB தான் யூஸபிள். ஓகே, இது வந்து என்ன OSனால் Windows 11 OS. 250GB இருந்தாலுமே 237GB தான் காமிக்கும். அதில் கிட்டத்தட்ட நான் இதுக்கும் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே தான் பண்ணியிருக்கேன் ரேண்டமாக. அதில் வந்து மெக்காஃபே ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் இருந்துச்சு, அப்புறம் ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் இருந்துச்சு, தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ டிஃபால்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னா 165GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன், ஃபஸ்ட்டு ரிவ்யூ இது தான். நம்ம வந்து யூசேஜை பொறுத்து நான் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் நிற்குது, இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி நான் ஒரு 3-4 டேஸாக யூஸ் பண்ணுறேன். பேட்டரி வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு லேப்டாப், நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணுறீங்கன்னா ASUSோட VivoBook 14. இதை விட அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதில் i3 10th Gen ப்ராசஸர் இருக்குது, அப்புறம் இன்டர்னல் கிராஃபிக்ஸ் இருக்குது.